வணக்கம் மக்களே, ஊர் என்ன சொல்லுது சேனலுக்கு எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது சமீபத்துல வெளியாகி சமூக வலைத்தளங்கள அதகலப்படுத்திக்கிட்டு இருக்கிற டிசி படத்தோட ட்ரெய்லருக்கு மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தான். சும்மா அனல் பறந்துச்சுன்னு சொல்லணும். முதல்ல நல்ல விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த ட்ரெய்லரோட தனி ஹீரோ யாருன்னு கேட்டா அனிருத் ரவிச்சந்தர் தாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு படம் மூழ்கிற கப்பலா இருந்தா அனிருத் தான் அதோட லைஃப் போட்டுன்னு. இன்னும் ஒரு படி மேல போய் லோகேஷ் கனகராஜ் சார் ஆனா அனிருத் இத ராவா சாப்பிட்டுட்டான்னு சொல்லிருக்காங்க. ட்ரெய்லரை திரும்ப திரும்ப பாக்குறதே அனிருத்தோட பின்னணி இசைக்காகத்தான். லோகேஷ் ஆஸ் அ ஹீரோ, அனிருத் ஆஸ் அ மியூசிஷியன், என்ன காம்போடா யாருன்னு பலரும் கொண்டாடுறாங்க. அனிருத் கமெண்ட் செக்ஷனையே ஆள்றாருன்னு ஒருத்தர் சொல்ல, ஆஸ்கார் கொடுக்கணும் இந்த மனுஷனுக்குன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. கிளாசிக்கல் மியூசிக், கவ்வாலி, மேற்கத்திய இசைன்னு எல்லாம் கலந்து கட்டி அடிச்சிருக்காரு அனிருத்னு புகழ்றாங்க. அவர் பீக்ல இருக்கார், கடவுள் மோட்ல இருக்கார், சும்மா கிச்சனையே கொளுத்திட்டான். இப்படி அனிருத்தோட இசைய பற்றி வர எல்லா கமெண்ட்ஸும் பாசிட்டிவ் தான். ட்ரெய்லரோட ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அனிருத் தன்னோட இசையால ட்ரெய்லரை ஒரு புது லெவலுக்கு கொண்டு போயிட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. அடுத்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட ஆக்டிங். ஒரு டைரக்டர் ஆக்டர் ஆகும்போது எப்படி இருக்கும்னு கேட்டு லோகேஷ் ஒரு பீஸ்ட் மோட்ல இருக்கார். என்னடா லோகி மாமா இது, ஒரு கெட்டப்ல இப்படி ஒரு சம்பவம் பண்றீங்களேன்னு பலரும் பாராட்டுறாங்க. லோகேஷ் ஒரு நடிகர், அதுக்கு மேல ஒரு ஆறா இருக்கு அவருக்குன்னு சொல்றாங்க. நாயகி வாமிகா காஃபியோட நடிப்பும் ரொம்ப பாராட்டப்படுது. அவங்க கண்கள், ஸ்கிரீன் பிரசன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. ட்ரெய்லர்லாம் அவங்க தான் கொள்றாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. அவ பேர் சந்திராடான்னு ஒருத்தர் கூவுறாரு. அது மட்டும் இல்லாம சினிமாட்டோகிராஃபி, அதாவது கேமரா வேலைப்பாடுகளும் நிறைய பாராட்டுகளை குவிச்சிருக்கு. ஷார்ட்ஸ் எல்லாம் ஒரு ஓவியம் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு கலைப்படைப்புன்னு புகழ்றாங்க. டிசினா தேவ்தாஸ் சந்திரான்னு சொன்னதற்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்திருக்காங்க. இப்ப கொஞ்சம் எதிர்மறையான விஷயங்களுக்கு வருவோம், அதாவது பேட். ட்ரெய்லரை பார்த்ததும் இந்த அளவுக்கு ரத்தம், வன்முறை தேவையான்னு ஒரு கேள்வி பலரிடமும் எழுந்துள்ளது. படம் ஃபுல்லா ரத்த சகதியா இருக்கும் போல. இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் பத்தாது, A++ இல்லனா ஏ சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சீரியஸா கமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் நம்ம லோகேஷ் கனகராஜ் LCU பிரபலமாயிற்றே. லோகேஷ் எல்லாத்தையும் பண்றாரு, LCU மட்டும் பண்றது இல்ல. LCU எங்கே லோகி மாமா? கைதி 2, விக்ரம் 2 எப்போ வரும்னு ஒரு கூட்டமே புலம்பிட்டு இருக்கு. அரசியல் பேச வேண்டாம் லோகேஷ், ஒழுங்கா கைதி 2 எடுங்கன்னு வேடிக்கையா கேக்குறாங்க. சிலர் ட்ரெய்லரோட முதல் 1 நிமிடம் போரிங்கா இருந்ததாகவும் அப்புறம் தான் அனிருத் இசையால் தூக்கி நிறுத்தியதாகவும் சொல்லியிருக்காங்க. கடைசியா அசிங்கமான விஷயங்கள், அதாவது அக்லி, வன்முறை காட்சிகளை பார்த்து சிஎம் சார் இந்த மாதிரி ட்ரக்ஸ், ரத்தம் தொடர்பான படங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒருத்தர் சீரியஸா கோரிக்கை வச்சிருக்காரு. இன்னும் ஒருத்தர் பொதுவா கைதவறி பொருள் கீழே விழும், இங்க கையே துண்டா விழுகுதுன்னு ட்ரெய்லரில் உள்ள ஒரு காட்சியின் வன்முறை உச்சத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் LCUவை தாமதப்படுத்துறத பத்தி ஒருத்தர் ரொம்பவே அசிங்கமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விமர்சிச்சிருக்காரு. இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம ஊர் என்ன சொல்லுது சேனல்ல சொல்லவே முடியாது. அனிருத், லோகேஷ்னு எல்லாரையும் புகழ்ந்தாலும் இந்த படத்தோட உண்மையான இயக்குனர் அருண் மாதேஸ்வரனை பத்தி நிறைய பேர் பேசவே இல்லை. ஒருத்தனாவது என் பக்கம் திரும்புறானான்னு பாரு, இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் சொல்லிக்கிற மாதிரியே ஆயிப்போச்சுன்னு ஒருத்தர் வேடிக்கையா வருத்தப்பட்டிருக்காரு. மொத்தத்துல இந்த டிசி ட்ரெய்லர் அனிருத் ரசிகர்களுக்கு ஒரு அல்டிமேட் ட்ரீட். மற்றவர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான சினிமா அனுபவமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. என்னதான் சில எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தாலும் இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. நீங்க ட்ரெய்லரை பாத்தீங்களா? உங்களுக்கு என்ன தோணுச்சு? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணி நம்ம ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பாய். ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.